ஔவையார் பாகம் 3 அத்தியாயம் 5. ராஜராஜி, நீ சில விஷயங்களில் என்னை காட்டிலும் துரிதமாகவும் தெளிவாகவும் இருக்கிறாய். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வயதும் ஆகிவிட்டது. அதனால் உன்னை கொண்டு போய் அரசருக்கு பக்கத்தில் வைக்கப் போகிறேன். தேவி, அது எனக்கு கவலையை தருகிற விஷயம். ஏன்? சக்கரவர்த்தியை எப்படி மயக்குவது என்றா? தேவி, தேவையில்லாது பேசுகிறீர்கள். ராஜராஜியின் குரலில் ஒரு சீற்றம் இருந்தது. அரசருக்கு கெட்டிக்கார பெண்களை கண்டால் பிடிக்கும். தெளிவாக சிந்திக்கின்ற பெண்களை கண்டால் எந்த ஆண்களுக்கும் விருப்பம். உனக்கு பேச தெரியும், செய்திகளை சொல்ல தெரியும், எதிர்காலம் பற்றி அனுமானிக்க தெரியும், இறந்த காலத்தை அடுக்கடுக்காக நினைவு கொள்ள தெரியும். இந்த விஷயங்களை சீராக எடுத்து கொடுக்க உன்னால் முடியும். அப்படிப்பட்ட பெண்ணை ஆளுமை செய்கின்ற அதிகாரம் உள்ள எல்லா ஆணும் விரும்புவான். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உன் மீது காதல் கொண்டாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். தேவி, எங்கே சக்களத்தியாக வந்து விடுவேளோ என்ற பயம் உங்களுக்கு வந்துவிட்டது. இப்பொழுதே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நான் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் மீது எந்த நாட்டமும் இல்லாதவள். அவரை சக்கரவர்த்தியாகவே மதிப்பவள். மற்றபடி வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவள். அப்படியா? அப்படியெனில் உன் உள்ளத்தை கவர்ந்தவர் யார்? நான் ஒருவரை வேறொரு இடத்தில் சந்தித்தேன். 4 நாட்கள் அவரோடு பயணப்படும்படியாக நேர்ந்தது. தற்காப்பு கலையில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி அவர் அந்த வழியில் போதிக்கவும் செய்தார். அவர் விடைபெறும் போதுதான் அவர் சாதாரண ஆளில்லை, சோழ அரசியலிலே முக்கிய பங்கு வகிப்பவர், மிகுந்த ஆளுமையுள்ளவர் என்று தெரிந்தது. ராஜராஜி, என்ன சொல்கிறாய் நீ? அம்மா, என்னுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் குரு. அவர் 11இல் அமர்ந்திருக்கிறார். இது வேறு கற்று வைத்திருக்கிறாயா? எனக்கு நெல் முனை அளவும் இந்த ஜாதகம் பற்றி தெரியாது தேவி. ஜோதிடம் பற்றியும் தெரியாது. 7ஆம் இடம் களத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துக்கு உரியவன் குருவாக இருப்பின், அவன் 11இல் இருப்பின், அந்த பெண்ணுக்கு கணவன் அந்தணனாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அடியே, என்னடி சொல்ல வருகிறாய்? நீங்களே யோசித்துக் கொள்ளுங்களம்மா, நான் விடைபெறுகிறேன். யாரது? பஞ்சவன் மாதேவி எழுந்து கை தட்டினாள். உள்ளுக்குள் தடதடவென்று பாய்ந்து உருவிய வாட்களோடு அதிகாரிச்சிகள் வந்தார்கள். இவ்வளவு வேகமாக பஞ்சவன் மாதேவி கைத்தட்டினால் பெரும் ஆபத்து என்றுதான் அர்த்தம். அறையின் வேறு பக்கத்திலிருந்து முத்தான பொன்னங்கையும் வேகமாக வந்தாள். அவர்கள் வந்த வேகத்தை பார்த்து ராஜராஜி மெல்ல துணுக்குற்றாள். பிறகு சிரித்தாள். என்னை கைது செய்து என்ன செய்வதாக உத்தேசம் தாயே என்று மிருதுவாக கேட்டாள். நீ யாரை மனம் என்னும் சிறைக்குள் வைத்திருக்கிறாய் என்று சொல்லாமல் உன்னை விடுவிப்பதாக இல்லை என்று பஞ்சவன் மாதேவி உரக்க சொல்ல, அங்கு விளையாட்டாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று அதிகாரிச்சிகள் தெரிந்து கொள்ள, பிறகு வாளை உரையில் போட்டார்கள். விலகி நின்று கொண்டார்கள். என்னை விரட்டி பணிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். எனக்கு பிடிவாதம் பிடிக்க ஆசைதான். ஆனால் நீங்கள் இட்ட பணிகளை உடனடியாக செய்ய வேண்டுமே. அதற்காக இப்பொழுது சொல்லிவிடுகிறேன். பிரம்மராயரின் மூத்த குமாரரும் சோழ தேசத்தின் மிகப்பெரிய பதவிகளை வகிக்கப் போகிறவரும், சேர தேசத்து காந்தலூர் சாலை கடிகையில் முதல் மாணவனாக தேறி தாமிர கேயுரங்களை புஜங்களில் அணிந்தவரும், அந்தனரும், கருவூர் தேவருக்கு மிக நெருக்கமானவருமான அருண்மொழிப்பட்டரை நான் நேசிக்கிறேன். அப்படியா? அருண்மொழிப்பட்டன்? தெரியவில்லை தாயே. இந்த இடத்தில் எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் பெண்கள் பலவீனமானவர்கள், ஆண்கள் உறுதியானவர்கள். அதுவும் அரசியல் பேசும் இளைஞர்கள் அநியாயத்திற்கு ஆணவம் மிக்கவர்கள். கடைசி வரையில் என்னை நேசிப்பதாகவோ நேசிக்க முயற்சிப்பதாகவோ அவர் வெளியே சொல்லவில்லை. எந்த செய்கையும் காட்டவில்லை. ஆனால் ஒரு பலாமரத்தில் தன்னுடைய குத்துவாளால் ராஜராஜி என்று செதுக்கி பெரிய குமுத மலர் ஒன்றை வரைந்திருக்கிறார். இதை என்னவென்று எடுத்துக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. குரலில் சோகம் இழையோட ராஜராஜி பேசினாள். பஞ்சவன் மாதேவி வாய்விட்டு சிரித்தாள். பிறகு, ஆஹா, இறைவனின் கருணையை பார்த்தாயா? அவர் உன்னை மிகச் சரியான நேரத்தில் தஞ்சைக்கு அனுப்பியிருக்கிறார். இங்குதான் இனி அருண்மொழிப்பட்டனுக்கும் வேலை. அருண்மொழிப்பட்டனின் தந்தையான பிரம்மராயரிடம் எந்த பாதுகாப்பும் இல்லாத தளிச்சேரி பெண்கள் இல்லத்திலேயே நான் தங்குவதாக நேற்று மாலை பேசி அனுமதி வாங்கியிருக்கிறார். இன்று இரவு சக்கரவர்த்தி அவர்கள் தங்க அருண்மொழிப்பட்டரும் உடனிருக்க சாவூர் பரஞ்சோதியும் வந்து சேர்ந்தால் தளிச்சேரி குடியிருப்பு மொத்தமும் களை கட்டிவிடும். ஒருவேளை அரசர் 2-3 நாட்கள் தொடர்ந்து தங்கினால் வேறு யாரேனும் வந்து கலந்து கொள்ளவும் கூடும். திருவல்லத்திலிருந்து ராஜேந்திரரும் பறவை நாச்சியாரும் கூட வந்து விடலாம். ராஜேந்திரர் வந்தால் மேய்க்காவல் படை இரட்டிப்பாகும்.
அப்போது பிரம்மராயரும் வந்து கலந்து கொள்வார். சோழ சேனாதிபதியான கிருஷ்ணன்ராமன் பிரம்மராயர் வந்ததும் பழுவேட்டரையரும் ஈராயிர பல்லவரையரும் வேறு சிலரும் வந்துவிடுவார்கள். சிற்பிகளில் பெரியவரான குஞ்சரமல்ல பெருந்தச்சரும் வந்துவிடுவார். அவர் வந்தால் முதன்மை சிற்பிகள் அனைவரும் பங்கு கொள்வார்கள். அதற்கு பிறகு இது மாபெரும் பொதுக்கூட்டம்தான். தேவி, இது உங்கள் அனுமானமா, இல்லை இப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சில விஷயங்களை பேசி தீர்த்தே ஆக வேண்டும் ராஜராஜி. குறிப்பாய் ராஜேந்திரரும் சக்கரவர்த்தியும் சிற்பிகளும் அடிமை வீரர்களும் நமது மரபர்களும் தேவரடியார்களும் என்று பல பேரும் மனம் விட்டு தெளிவாக பேச வேண்டிய அவசியமான ஒரு காலகட்டம் இது. என் தேவை இது, எனது நிலை இது என்று தெள்ளத் தெளிவாக ஒரு இடத்திற்கு வந்தோம் என்றால்தான் இந்த வேலை சரியாக நடக்கும். ஆமாம், நீங்கள் சொல்வது புரிகிறது. பஞ்ச பாண்டவர்களுக்கு நடுவேயுள்ள பிரச்சனையை கிருஷ்ணர் இப்படித்தான் தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. அடி சக்கை, இன்னொரு கதை சொல்ல போகிறாயா? அவசியம் என்றால் இப்பொழுது சொல்கிறேன். இப்பொழுது வேண்டாம், இன்னும் தாமதம் செய்யாதே, தளிச்சேரிக்கு போ. ஒருவேளை அங்கு அருண்மொழி இருக்கக்கூடும். நீயும் அருண்மொழியும் மனம் விட்டு பேசக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். சட்டென்று ராஜராஜி முகம் சிவந்தாள். முகத்தை வலது பக்கம் திருப்பிக் கொண்டு ஜன்னல் வழியே வேறெங்கோ பார்த்தாள். மெல்ல பஞ்சவன் மாதேவி அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பினாள். என்ன, கண்ணில் ஏன் சட்டென்று ஒரு கலக்கம் வந்துவிட்டது? இதுவரை இதை நான் வேறு யாரோடும் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. உங்களோடுதான் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் மிகச் சரியானபடி என் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தினீர்கள். அங்கு அருண்மொழி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருப்பின் அது எனக்கு நல்லதாக இருக்கும். அருண்மொழிக்கு திருமணமாகிவிட்டது. அவருக்கு அந்தன பெண்ணை மணமுடித்து விட்டார்கள் அல்லவா? ஆமாம், பிரம்மராயரின் மனைவிக்கு நெருங்கிய உறவு என்று அந்த பெண்ணை சொல்கிறார்கள். இப்பொழுது பேறு காலத்திற்காக அவள் தாய் வீடு போயிருக்கிறாளாம். மெல்லிய குரலில் ராஜராஜி பஞ்சவன் மாதேவியிடம் சொன்னாள். சரி, உன்னுடைய எண்ணம் என்ன ராஜராஜி? அருண்மொழியை மணந்து கொள்வதா, அல்லது வெறுமனே சல்லாபித்துவிட்டு தள்ளி போய்விடுவதா? அத்தனை நேரம் உறுதியாகவும் தெளிவாகவும் பேசிக்கொண்டிருந்த பெண் சட்டென்று தலை கவிழ்ந்து கொண்டாள். மூக்கு உறிஞ்சினாள். நிமிர அவள் கண்கள் கலங்கி கன்னத்தில் நீர் இறங்கியது. ஆக பெண்ணே, உனக்கும் ஒரு பலவீனமான இடம் இருக்கிறதல்லவா? பஞ்சவன் மாதேவி உற்று பார்த்தாள். மெல்ல சிரித்து கொண்டாள். அவள் தலையை தடவி விட்டாள். இந்த பலவீனம்தான் நம்மை ஆட்டி படைக்கிறது ராஜராஜி. ஆண்களுக்காக கிறங்கி போய் அவர்கள் காலடியில் கிடக்க வேண்டும் என்று ஆசைதான் நம்மில் பல பேர் வாழ்க்கையை மேலும் கீழுமாக அலைக்கழிக்கிறது. காதலிக்க வேண்டும் என்றும் காதலிக்கப்பட வேண்டும் என்றும் ஆசைப்படுகிற பெண் மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாள். பிரம்மராயர் வீட்டு பிள்ளையை நீ வளைத்து போட நினைத்தால் அது எளிதாக முடியாது. பிரம்மராயரும் மற்ற சேனாதிபதிகளும் என்ன என்று பார்ப்பார்கள். சக்கரவர்த்தி வரையிலும் இந்த விஷயம் போகலாம். எனவே ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக மிக திடமாக எடுத்து வைத்த பிறகே இது பற்றி முடிவான முடிவுக்கு நீ வர வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா ராஜராஜி? தலைக்கோலியாய் நடனம் ஆடுவதையே வாழ்க்கையாக கொண்ட தேவரடியாரான நீ குடும்பம் என்ற விஷயத்தை, அதுவும் அரசியல் சார்ந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளையை மணப்பது என்றால், அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் துணையாக இருப்பது என்றால், அதற்கு நீ பலதையும் இழக்கக்கூடும். சில சமயம் உன்னை உள்ளே வரவொட்டாமல் அவர்கள் துரத்துவார்கள். உன்னை பற்றி கடுமையாக ஆராய்வார்கள். குறை கண்டுபிடிக்க முயல்வார்கள். சொக்க தங்கம்தானா என்று உரசி பார்ப்பது போல உன்னை கதறடித்து பார்ப்பார்கள். ஆனால் ராஜராஜி, நீ தேர்ந்தெடுத்த ஆண் பிள்ளை மிகவும் அற்புதமானவன். உன்னுடைய புத்திக்கு இப்படிப்பட்ட கணவன்தான் நன்றாக இருக்கும். வெறும் குடிகார தடியனையும் கோபம் உள்ளவனையும் யுத்த வெறியனையும் காசு காசு என்று பேசுகிறவனையும் திருமணம் செய்து கொள்வதை விட வலிமையும் எளிமையும் நிறைந்த அருண்மொழிப்பட்டன் அற்புதமானவன். ஆனால் அருண்மொழிப்பட்டன் அசைவுகள் சோழ தேசத்தின் அசைவுகளாக கருதப்படும். ராஜேந்திரருக்கு பிரம்மராயராக போகிறவனுக்கு நீ மனைவியாக போகிறாய். அப்படியானால் சோழ தேசத்தின் சேனாதிபதிக்கு மனைவி. எனவே நீ பொறுப்புமிக்க ஒரு இடத்திற்கு குறி வைக்கிறாய் என்பதை மற்றவர்கள் உன்னை விட வேகமாக புரிந்து கொள்வார்கள். எனவே முன் எப்போதை காட்டிலும் நிதானமாகவும் தெளிவாகவும் இரு. உன் உணர்ச்சிகளை ஒரு கட்டுக்குள் வைத்திரு. வெளியிடுதலை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் திடமாகவும் செய். ஒருவேளை ராஜராஜி, நீ இந்த முயற்சியில் தோல்வியுற்றால்? பஞ்சவன் மாதேவி மிருதுவாக கேட்டாள். ராஜராஜி அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். இந்த முயற்சியில் நீ தோல்வியுற்றால் ஒரு காலம் இடிந்து விடாதே. உன் தோல்வியின் மீது கால் வைத்து வெற்றியை நோக்கிப்போ. எது உனக்கு இல்லை என்று மறுக்கப்பட்டதோ அந்த மறுக்கப்பட்டதையே மதித்து இன்னும் உயரவா. ஆனால் உன்னை அழித்து கொள்ள நினைக்காதே.
உன்னை போன்ற பெண்கள் ஒரு தேசத்திற்கு முக்கியம். உன்னை போன்ற பெண்கள் பல நூறு பெண்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும், ஆறுதல் சொல்ல முடியும். உன்னை போன்ற பெண்கள்தான் உன்னை போலவே 10 பெண்களை தயார் செய்ய முடியும். எனவே ராஜராஜி, உன்னை என் சிவன் ஆசீர்வதிக்கட்டும். தன் 2 கைகளையும் தூக்கி அவள் தலையில் வைத்தாள். தாயை போன்ற வயதுடைய பஞ்சவன் மாதேவி ஆசீர்வாதத்தில் ராஜராஜி நிலை குலைந்தாள். பெரும் குரல் எடுத்து அழத்துவங்கி அவளை இருக்க கட்டிக்கொண்டாள். ராஜராஜியின் அணைப்பில் பஞ்சவன் மாதேவி திக்குமுக்காடினாள். மெல்ல அவளை இழுத்து அணைத்து கொண்டு அவளை நெஞ்சில் சார்த்தி கொண்டு போதும் போதும் என்று ஆசுவாசப்படுத்தினாள். ராஜராஜி சட்டென்று சரியாகி பிறகு விளங்கி விழுந்து வணங்கினாள். வருகிறேன் அம்மா என்று கை கூப்பினாள். வேகமாக வாசல் நோக்கி நடந்தாள். உடம்பு சக்தி முழுவதையும் இழந்துவிட்டது போல பஞ்சனையின் மீது பஞ்சவன் மாதேவி பொத்தென்று உட்கார்ந்தாள். அவளுக்கு அவளை பற்றியும் ஒரு கவலை வந்தது. ஒருவேளை இந்த கோயில் கட்டும் முயற்சியில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு சக்கரவர்த்தி, நீ வேண்டாம், விலகிப்போ, நாங்களே பார்த்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டால், உனக்கு தோல்வி வந்துவிட்டால் நீ தாங்குவாயா பஞ்சவன் மாதேவி என்று கேள்வி மனதில் வந்தது. பயத்தில் பஞ்சவன் மாதேவி கண்களை மூடிக்கொண்டாள். வெளியே ஆட்கள் வேகமாக படி ஏறி வரும் சப்தம் கேட்டது. வந்தவர்கள் பல பேர் பெண்கள், 2 ஆண்களும் வந்திருந்தார்கள். அவர்கள் உள்ளே நுழைய அத்தனை பேரும் தளிச்சேரி பெண்டுகள், இசையோடும் நடனத்தோடும் சம்பந்தப்பட்டவர்கள் என்று அவர்களின் முக விலாசங்களே சொல்லின. பஞ்சவன் மாதேவி எழுந்து கை கூப்பினாள். வருக வருக என்றாள். அரண்மனையை ஆவலோடு அவர்கள் நோட்டமிட்டார்கள். பஞ்சவன் மாதேவியை பார்த்து விழுந்து வணங்கினார்கள். பஞ்சவன் மாதேவியை விட வயதில் பெரியவரான வீணை ஆதிச்சன் முன் பற்கள் தெரிய சிரித்து கை கூப்பினார். தன் பெயரை உரக்க சொன்னார். இன்று இரவு எங்கள் குடியிருப்புக்கு சக்கரவர்த்தி பெருமானார் வருகை தர இருக்கிறார். அப்படி வரும்பொழுது நீங்கள் வந்தால்தான் எங்களுக்கு பெருமை. எங்களில் ஒருவரான நீங்கள் அரண்மனையில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள். அரசருக்கு அருகிலே இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் வராது வேறு ஏதும் வேலையாக எங்கேயும் போய்விடுவீர்களோ என்ற கவலை எங்களுக்கு வந்தது. அதனால்தான் உங்களையும் வரச் சொல்லி அழைப்பதற்காக திடீரென்று நினைத்து கொண்டு ஓடோடி வந்தோம். முறையாக ஓலை அனுப்பியோ ஆள் அனுப்பியோ உங்களிடம் வந்திருக்க வேண்டும். அதிகாரிச்சிகள் மறுத்தபோது கூட நாங்கள் முன்னேறி வந்துவிட்டோம். எங்களை மன்னிக்க வேண்டும். இன்று இரவு எங்களோடு வந்து விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படியா? விருந்து நடத்தப் போகிறீர்களா? நல்லது. உங்களில் பலர் மாமிச உணவுகள் சமைப்பதில் மிக வல்லவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். குறிப்பாய் தொண்டை நாட்டு பக்கத்திலிருந்து வந்தவர்கள் மீன் சமைப்பதில் வல்லவர்கள் என்றும் சொல்ல கேள்வி. விருந்து என்று சொன்னதுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் பிறக்கிறது. ஆனால் இங்கே கோட்டைக்குள் பாண்டிய வீரர்களின் அனுமந்த விலாசம் நாடகம் நடக்கப் போகிறது. பட்ட மகிழ்ச்சிகள் அருகே இருந்து நான் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் முறை. எனவே நான் அங்கு வர இயலாது. நீங்கள் எங்களவர்கள் அம்மா. நீங்கள் இல்லாமல் எப்படி சோபிக்கும்? நன்றாக இருக்கிறதே. அதற்காக சக்கரவர்த்தி இல்லாத போது அரண்மனையை விட்டுவிட்டு வர முடியுமா? அதுவும் இங்கே ஒரு விழா நடக்கும்போது நானும் இல்லை, சக்கரவர்த்தியும் இல்லை என்றால் பட்ட மகிழ்ச்சியார் வருத்தப்பட மாட்டாரா? அது தவறல்லவா? நல்லவர்கள், வல்லவர்கள், புதியவர்கள் அதிகம் பேர் வந்து கலந்து கொள்வார்கள். அப்படியா? யாரை அம்மா சொல்கிறீர்கள்? சாவூர் பரஞ்சோதி இன்று மாலைக்குள் வந்து விடுவார் என்று சொல்லப்படுகிறதே. நாங்களும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு யவனருக்கும் தேவரடியாருக்கும் மகனாக பிறந்தவர் என்றும் தனிப்போரில் வல்லவர் என்றும் பெண்கள் மீது மிகுந்த பாசமும் மரியாதையும் உடையவர் என்றும் அவரை பற்றி சொன்னார்கள் அம்மா. ஆமாம், சக்கரவர்த்தியார் இங்குள்ள தேவரடியார்களுக்கு நாயகமாகத்தான் சாவூர் பரஞ்சோதியை வரவழைத்திருக்கிறார். யவனர் என்று சொல்கிறார்களே அம்மா, முரடராக இருப்பாரோ என்று ஒரு அச்சம் உள்ளது. அவரை பற்றி நான் நன்கு அறிவேன். உங்களுடைய ஆட்ட பாட்டங்களை ஒரு காலம் தடுத்து நிறுத்த மாட்டார். மற்றவர்கள் உங்களுக்கு இடையூறு செய்வாராயின் மெல்ல வந்து விலக்கி விடுவார். லேசாக கடிந்து கொள்வார். அத்துமீறினால்தான் அவர் ஆபத்தானவர். அம்மா, எங்களை போன்றவர்கள் இவர்களுக்கு துணையாக இருக்கும்போது இன்னொருவர் தேவைதானா? ஆதிச்சன் மறுபடியும் காவிப்பல் தெரிய சிரித்தார். அப்படி இல்லை ஆதிச்சர் அவர்களே. நீங்கள் எல்லாம் முழு மனதாக நாடகத்தில், நாட்டியத்தில், கோவில் பணி செய்வதில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். மாலை நேரம் இறைவனுக்கு நீங்கள் வீணை வாசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களையும் மறந்து வீணை வாசிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதற்கு துணையாக இருப்பவர்களைத்தான் உங்களுக்கு அருகே அனுப்புவோம். உங்கள் வேலை இறைப்பணி, மேற்பார்வையும் அல்ல, பாதுகாவலும் அல்ல. அது எங்கள் பணி. வேறொருவரும் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டோம் தேவி. அப்படியா? யார் அது?
பஞ்சவன் மாதேவி துணுக்குற்றாள். தனக்கு தெரியாமல் யார் வரப்போகிறார்கள்? ராஜேந்திரரா? சொல்லாமல் ஏதும் வருகிறாரா என்று சிந்தித்தாள். அம்மா, ராஜேந்திரருடைய அணுக்கியார் பறவையார் வருகிறார் என்று கேள்விப்பட்டோம். மெல்லியதாக பஞ்சவன் மாதேவிக்கு முகம் மாறியது. ஆனால் சட்டென்று முகத்தை மலர்வாக்கி கொண்டாள். அப்படியா? தெரியாதே. எங்கிருந்து வருகிறார்? திருவல்லத்திலிருந்து வருகிறார். சக்கரவர்த்தி அவர்கள் எங்களோடு தங்கப் போகிறார் என்ற செய்தி திருவல்லத்துக்கு போக அங்கிருந்து வண்டி கட்டி புறப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படியானால் ராஜேந்திரர் என்று உள்ளுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது பஞ்சவன் மாதேவிக்கு. ஏன் இந்த பெண் இப்படி நாலாபுரமும் பறக்கிறாள்? என்ன காரணம்? ராஜேந்திரன் சொல்லி வருகிறாளா, இல்லை வெறுமே வருகிறாளா? ஒருவேளை நான் ராஜராஜியை சக்கரவர்த்திக்கு அருகே அனுப்பியது போல அவனும் ஒரு பெண்ணை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறானா? உளவு வேளையா? நல்ல சோழ தேசம், நல்ல கோயில் கட்டுதல். பஞ்சவன் மாதேவி சற்று அலுப்பாக தன் நிலையை உணர்ந்தாள். பொன்னங்கை, இவர்கள் முதலாக இங்கே வந்திருக்கிறார்கள். வந்தவர்களுக்கு அதிரசம் கொடு, பால் கொடு. வீணை ஆதிச்சர் அவர்களே, இப்போதைக்கு நீங்கள்தான் தலைவரை போல இருக்கிறீர்கள். இந்தாருங்கள் என்று 50 காசுகள் கொண்ட ஒரு பையை எடுத்து ஆதிச்சரிடம் கை நீட்ட அவர் கைகளில் பஞ்சவன் மாதேவி வைத்தாள். பொன்னங்கை, இவர்களுக்கு பசும்பாலுக்கு எங்கே ஏற்பாடு செய்திருக்கிறாய் என்று மறுபடியும் பஞ்சவன் மாதேவி கேட்க முத்தான பொன்னங்கைக்கு புரிந்து போயிற்று. கீழே ஏற்பாடு செய்திருக்கிறேன் அம்மா. வாருங்கள், எல்லோரும் கீழே வாருங்கள். பஞ்சவன் மாதேவியாருக்கு வேறு சில வேலைகள் இருக்கின்றன என்று சொல்ல பெண்கள் மறுபடியும் அந்த அரண்மனையை சுற்றி சுற்றி நோட்டமிட்டபடியே கீழே இறங்கினார்கள். கூட்டம் போனதும் ஒரு அதிகாரச்சி அருகே வந்தாள். என்ன விமலை, என்ன வேண்டும் என்று பஞ்சவன் மாதேவி கேட்க, அம்மா, சேனியர்களும் ரத்தின தையர்களும் வந்திருக்கிறார்கள். உங்களை பார்க்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார்கள். எதற்கு? கோயில் வேலையில் அவர்களுக்கும் ஏதாவது பங்கு வேண்டுமாம். நன்றாக உடுத்திக் கொள்வதில் பஞ்சவன் மாதேவிக்கு விருப்பம் அதிகம். நல்ல உடை உடுத்துவதில் அவளுக்கு ஆசை உண்டு. உடைதான் ஒரு மனிதனுடைய உள்ள கிடக்கையை வெளியே சொல்கிறது. எனவே எப்போதும் சேனியர்களையும் தையற்காரர்களையும் சந்திப்பது என்பது வழக்கமாக இருந்தது. இப்போது எப்படி மறுப்பது என்று தெரியவில்லை. ஆனால் உள்ளே ஏதோ ஒரு குடைச்சல், ஒரு பிடித்தமின்மை துருத்தி கொண்டே இருந்தது அவளுக்கு. ஆனாலும் இப்பொழுது வேண்டாம் என்றால் நாளை காலை வேறு வேலையில் சிக்கிக்கொண்டு இவர்களை பார்க்க முடியாமலேயே போய்விடும். வரட்டும் என்று சொல்ல அவள் சரி என்று தலையசைத்தாள். படியேறி 14 பேர் கொண்ட ஒரு சிறிய கூட்டம் உள்ளே வந்தது. ஒரு மூட்டையை முன்னே வைத்து அவிழ்த்து விரித்தது. பல்வேறு வகையான துணிகள், புடவைகள், இடுப்பு பாவாடைகள், மேல் துணிகள், மார்பு கச்சைகள் என்று பலதும் விரிக்கப்பட்டன. என்ன, எப்படி இருக்கிறீர்கள்? ஏதோ கேட்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே? ஆமாம் அம்மா, மிக பெரிய கோயில் கட்டுகின்ற விஷயம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எங்களுக்கு ஏதேனும் பங்கு உண்டா? நாங்கள் கோயில் பணி செய்யலாமா? எவ்விதமான கோயில் பணி செய்யலாம் என்று கேட்க விரும்பினோம். எங்களையும் கோயில் பணியில் கலந்து கொள்ள அனுமதியுங்கள் என்று சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று வணங்கினார்கள். இந்த சோழ தேசத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் இந்த கோயில் பணியில் கலந்து கொள்கின்ற முழு உரிமை உண்டு. இதற்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உங்களுக்கும் பங்கு உண்டு என்பதை ஊரறிய சொல்வதில் உங்களுக்கு பெருமை இருக்கும் என்று எனக்கு தெரியும். இன்னும் சில நாட்களுக்குள் சக்கரவர்த்தி கையெழுத்திடும் ஒரு ஓலை ஒன்று உங்களுக்கு தரப்படும். கோயில் பணியில் நல்லவிதமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதில் அழைப்பு இருக்கும். அவர்கள் அத்தனை பேரும் சிவோகம் என்று சொல்லி கை கூப்பினார்கள். இந்த துணிகள் அனைத்தும் எங்கள் சார்பாக உங்களுக்கு தர விழைகிறோம் என்று அந்த துணி மூட்டையை அவள் காலடிக்கு நகர்த்தினார்கள். பஞ்சவன் மாதேவி அங்குள்ள தையற்காரர்களை உற்று பார்த்தாள். 50 வயதான ஒரு கிழவன் அவள் பார்ப்பதை பார்த்து கை கூப்பினார். அட, மாயன் தானே நீங்கள்? எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்க மாயன் முன் வந்து காலை தொட்டு வணங்க முற்பட்டான். பஞ்சவன் மாதேவி தடுத்து நிறுத்தினாள். கண்கள் இடுங்கி இருக்கின்றனவே, உடல் நலமில்லையா? உடல் நலமாகத்தான் இருக்கிறது. கண்களில் பார்வை சற்று குறைவாகிவிட்டது. இடைவிடாது துணி தைப்பதால் இப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று வைத்தியர் சொல்கிறார். எந்த வைத்தியரிடம் விசாரித்தீர்கள்? தஞ்சை புறம்படியில் பள்ளி அக்ரஹாரத்தில் ஒரு வைத்தியர் இருக்கிறார். அங்குதான் கண்களை காட்டினேன். உள்ளாலையில் உள்ள குந்தவையார் ஆதுர சாலையில் ஒரு பெண் வைத்தியர் உண்டு. கண்ணுக்கு சில சொட்டு மருந்துகள் விட்டவுடன் கண் நன்றாக தெரிகிறது. உள்ளுக்குள் ஒரு மருந்து தருவாள். அவளிடம் போய் கவனித்து விட்டு வாரும். என்னுடைய லட்சணையை அவளிடம் காட்டும். ஒரு ஓலை நறுக்கை எடுத்து தன்னுடைய லட்சணையை அதில் அழுத்த
புள்ளி புள்ளியாக சூலமும் புலியுமாக ஒரு லட்சினை விழுந்தது. சூலம் தேவரடியாருடைய லட்சினை, புலி சோழ அரசு லட்சினை, அது பஞ்சவன் மாதேவியின் லட்சினை என்று சகலருக்கும் தெரியும். ஓலையை வாங்கி மாயன் கண்ணில் ஒற்றிக்கொண்டான். மிக நல்லது, மிக்க நன்றி என்று வாய் குழறினான். முத்தான பொன்னங்கை மாயனோடு பஞ்சவன் மாதேவி தனியாக பேச விரும்புகிறார் என்று தெரிந்து கொண்டு மற்றவர்களை மெல்ல அப்புறப்படுத்தினாள். அவர்கள் அரண்மனைக்கு வெளியே வந்து தோட்டத்தில் உள்ள கற்பலகையில் அமர்ந்து கொண்டார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.